This video is sponsored by Buy Mode shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and an App Store. இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் உரம் புடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணானால் உடனே அந்த இடத்துல இருந்து இந்த தலையை பொறிச்சு நல்லா சாறு சூப்பராக வரும். புழிஞ்சுட்டு வச்சிங்கன்னா 2-3 நாள்லேயே அந்த புண்ணு அப்படியே காஞ்சிரும். இது வந்து இந்த மாதிரி தான் பூ பூத்துரும். இதுக்கு பேர் வந்து உரம் புழுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே வந்து நிறையா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நிறையா தாவரங்கள் வந்து இதாக இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு வந்து கீரை தான். இது கூடயே இந்த மணத்தக்காளி கீரை கூடயே இது தனியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு வர மாதிரி இருக்கும். மணத்தக்காளி கூடயே இதுவும் கொஞ்சம் அரைக்கீரை அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பாதி பாதி போட்டிங்கன்னா கீரை வந்து எல்லா கீரையுமே மணத்தக்காளி கீரை டேஸ்ட்டுக்கே வந்துடும். இது பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி பூ பூத்துருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து இதுலேயே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தொய்யல். இதுக்கு பேர் தான் தொய்யல் ரக்ரின்னு சொல்லுவாங்க. சும்மா வந்து வெங்காயம் மிளகாய் போட்டு சும்மா கடையிறது தான். தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க விட்டால் வேணும். அதில் வந்து இது பாருங்கள், இது வந்து இந்த காப்பு கட்டுற செடின்னு சொல்லுவோம். நம்ம இது தெரியுதுங்களா? அதான் இது நம்ம இந்த பொங்கல்லாம் வர்றப்ப காப்பு கட்டுவோம்ல, வேப்பந்தலை, இது ஆவாரந்தலை, இதெல்லாம் வச்சு காப்பு கட்டுறப்ப இது கட்டுவோம். இதோட கொழுந்தை வந்து அந்த ரக்கரி கடையிறப்ப போடுவாங்க. அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட். இது ஒரு இயற்கை, அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இதுவும் நேச்சுரல். மோஸ்ட்லி ஆடு மாடு திங்கிறது எல்லாமே நேச்சுரல் தான், நாம் தான் சாப்பிட்றதில்ல. இதுவும் பாருங்கள், இந்த கீரை, இது ஒரு வகையான கீரை. இதையும் கொழுந்தாக பொறிச்சு அந்த கீரை கூட எல்லாமே ஒரே கீரையாக தான் வணக்கணும்னு இல்லை, எல்லா கீரையுமே கலந்து நம்மளுக்கு இதில் 2 அதில் 2 கிடைக்கிறத வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தா கூட அது ஒரு வகையான ஸ்ட்ரென்த்து தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெருஞ்சி முள் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அதான் இதுதான் நெருஞ்சி முள். நம்ம அப்போல்லாம் சின்ன வயசில் மூக்குத்தி குத்திட்டு வந்து விளையாடுவோம். மூக்குத்தி குத்திட்டு ஆடு மேய்க்கிறப்ப அந்த மாதிரி. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இதுதான் தும்பப்பூடு. இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஆறாத ஒரு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டெய்லியும் காலையில் அரைச்சி போடுவாங்க. இதை அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா கேட்கும், பிப்பே வராதுன்னு சொல்லுவாங்க. இது அடுத்து நெருஞ்சி இங்கே இருக்குது பாருங்கள் தான். இதுதான் இந்த மூக்குத்தி பொட்டு வச்சு நம்ம மூக்குத்தி மாதிரி வச்சுட்டு விளையாடுவோம் தெரியுமா? இதுதான் அந்த நெருஞ்சி. இந்த வேரை அரைச்சி கல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கல்லுக்கு வந்து இதைத்தான் வந்து அரைச்சி அந்த வேர் பிடுங்கி அந்த வேரை அரைச்சி குடிப்பாங்க. குடித்து கல்லுக்கு வந்து அப்படி கேட்குன்னு சொல்லுவாங்க. காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும், அது வந்து ரொம்பவே நல்லா கேட்குன்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு விதமான ஒரு இயற்கை மூலிகை மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தயிர் பூடுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தயிர் பூடு. இதுவும் அப்படி தான். புண்ணான அடுத்த செகண்டே இதை கரைச்சிங்கன்னா இது வந்து என்ன ஆயிடுன்னு பார்த்திங்கன்னா, இதை கரைச்சிங்கன்னா இது அப்படியே தயிர் நம்ம கையில் இந்த சாறு எடுத்த உடனே தயிர் மாதிரி அப்படியே தவஞ்சிரும். அப்படியே அந்த தவையிறப்ப அப்படியே நம்ம புண்ணு மேலே கசக்கி விட்டோம்னா அப்படியே அது புண்ணு மேலே அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி நிறைய இயற்கை இருக்குது. நாம் வந்து முக்கால்வாசி இயற்கை சாப்பிட்டோம்னா தான் இனி வர காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.